இயேசுவின் அன்பின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கொஞ்சமான வாழ்க்கை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் அளவும் நம்ம நல்ல ஒரு மனுஷனாக நல்ல ஒரு மனுஷியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாட்களில் பார்த்தோம்னு சொன்னால் நல்ல மனுஷர்களை விட கெட்ட மனுஷர்கள் தான் அதிகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பூமியில் வாழும் பொழுது கொலைகாரனா, குடிகாரனா, அடுத்தவனை பிடிக்கிறவன், அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறவன், பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு ஸ்தோத்திரம் மறித்து போகிறார். பாருங்க, ஒரு மனுஷன் மறிக்கும் போது அந்த இடத்துல ஒருவேளை அவன் நல்ல மனுஷனா நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவனா இருந்தா அவனுடைய மரணத்துல அநேகர் வருவாங்க. அநேகர் அவன் வரும்போதே தெரியும் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லி. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறோம், வாழும் பொழுது பொல்லாத மனுஷர்களா வாழ்ந்து விட்டு பயங்கரமான குடிகாரனாக, கொலைகாரனாக, கொள்ளையடிக்கிறவனாக, நெட்ட வார்த்தை பேசுகிறவனாக, அடுத்தவனை ஏமாற்றுகிறவனாக, அடுத்த குடும்பத்தை அழிக்கிறவனாக வாழ்ந்து விட்டு அவர் மறிக்கிறார்கள். அப்போ மரண நேரத்தில் அவங்களுக்கு சோதரம் அந்த மரணம் பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது. அதாவது மக்கள் சொல்லுவாங்க, போனதே போனால் நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் நல்ல வாழ்க்கை வாழலை. இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், நல்ல மனுஷனாக வாழ வேண்டும். இன்னைக்கு இந்தியா தேசத்தில் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், கடவுளுடைய நாமத்தில் கிறிஸ்தவர்கள் அடிக்கிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள், இப்படி போட்ட பயங்கரமான துன்மார்க்க மனுஷனாக இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை எல்லாரும் கவனிக்கணும். என்னன்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மாதிரி பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்து விட்டு தங்கள் பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு அறியாமையை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவனை அடிச்சுக்கிட்டு, மற்றவங்களை கொலை பண்ணி விட்டு, கொலை அடிச்சுக்கிட்டு, என் பிள்ளை, என்னுடைய மகன் பேர பிள்ளைகள் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி போனால் அவன் எப்படிப்பட்ட ஒரு அறியாமையில் இருக்கிறான் பாருங்க. அப்போ இந்த பூமியில் வாழும் பொழுது நம்ம இந்த கொஞ்ச நாட்கள், கொஞ்சம் வருடங்களை நம்ம நல்ல மனுஷனாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்து விட்டு மறித்தாதான் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையை சேர்க்கும். நம்ம பிள்ளைகளுக்கும் கூட நன்மையை சேர்க்கும். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அளிக்கிறவன் சொல்லிட்டு. அப்ப இந்த பூமியில நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு நன்மை நடக்கும். மாத்திரமல்ல, நம்ம போன பிறகு நம்ம பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறைதோற நன்மை நடக்கும். ஆண்டோட வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகளுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைப்படுத்துகிறார். பாருங்க, இப்ப நல்லவன் ஒரு நல்ல மனுஷனா இருக்கும்போது அவன் தெய்வத்திலிருந்து கடவுள் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறான். ஸ்தோத்திரம். அப்ப அதே வேளையில் துன்மார்க்கனா இருக்கும் பொழுது என்ன நடக்காது, அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. இடத்துல எழுதியிருக்கிறது என்னன்னு சொன்னா, அந்த ஸ்தோத்திரம், துர்ச்சிந்தனைகளுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். பாருங்க, கெட்ட மனுஷனுக்கு கெட்டதான். ஆமா, அவனை ஆக்கினைக்கு உட்படுத்துகிறார். அப்போ இந்த பூமியில வாழும் பொழுது நம்ம நல்ல மனுஷன். இந்த பைபிள் பரிசுத்த வேதாகமும் ஒரு கால ஒரு மனுஷனையும் கெட்ட வழியில போகும்படியாகவோ அல்லது கெடுதல் செய்யும்படியாகவோ, மற்ற ஆட்களை அடிக்க வேண்டும், மற்ற மதத்தினரை ஏமாற்ற வேண்டும், பொய் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ல தவறான வழியை இந்த பரிசுத்த வேதாகமா யாருக்குமே போதிக்கிறது கிடையாது. இதுல உள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட துன்மார்க்கனை கூட நல்ல வழிக்கு நேராக தான் நடத்துகிறார். ஸ்தோத்திரம். இயேசு என்று சொல்லும் பொழுது அவர் நல்ல ஒரு தெய்வமாக, பரிசுத்தமுள்ள தெய்வமாக, ஒவ்வொரு மனுஷனையும் நல்ல ஒரு வழிக்கு, பரிசுத்தமான வழிக்கு வாழும்படியாக, நல்ல ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழும்படியாக உதவி செய்கிற ஒரு தெய்வம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு வாழ்க்கையில நல்லது நடக்கும். நான் சொல்ற வார்த்தையை நீங்க நம்புங்க, இயேசுவை நம்புங்க, பரிசுத்த வேதாகமத்தை வாசிங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், தலைமுறைதோறும் உங்கள் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.